ஃபர்ஸ்ட்டில் கூப்பிட்டு போதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதில் ஏதோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, சீரியல் நடிச்சிட்டு இருந்த கவின்னு ஒரு நாள் நடிச்சிருக்க மாட்டான்ல, ஒரு நாள் நயன்தாரா கூட நடிப்பான்னு அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. எனக்கு அதை விட சீரியல் விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன பார்க்குறேன். இதே திருச்சியில் இங்கே கலையரங்கம் தேட்டருக்கு இப்போ இல்லை, அங்கே வந்து யாரடின்னு மோகினி ரிலீஸ் ஆகுது. நாங்கள் வந்து 23 பேர் போயிட்டோம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து. 13 பேர் தான் டிக்கெட் இருக்குது, மீதி 10 பேர் டிக்கெட் இல்லை. ஸோ பக்கத்து ஒரு ரோவில் ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி உள்ளே கொஞ்சம் ஏமாற்றி தான் டிக்கெட் வாங்கினோம். ஆனால் அன்னைக்கு நிலைமைக்கு அது அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிலாம் போய் 23 பேர் உட்காந்து யாரடி நீ மோகினி இதே ஊரில் நான் பார்த்தேன். அந்த கவின்னு கன்ஃபார்மாக நினச்சிருக்கவே மாட்டான் நம்ம ஒரு நாள் அதனால அப்படிதான் இருந்துச்சு. மேம் நீங்க அவன் சொல்லும் போதே தெரியுது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய விஷயமாடா எனக்குலாம் நடக்கல. இல்லை, சில பேருக்கு பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட்டு. அப்படி ஒரு லிஸ்ட்டே நம்ம வைக்க, ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல இவ்வளோ நடந்தா போதும்டா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது சரி ஓகே, அப்படி நிஜமாவே ஏதோ நல்லா தான் உழைச்சிருக்கோம் போல அப்படின்னு நினச்சி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டீங்க.